இன்று 5 மாநில தேர்தல் முடிந்து அதனுடைய ரிசல்ட்டு வந்துடுச்சு. இப்போ புதிய கட்சி பெரும்பான்மை இல்லை, இருந்தாலும் கிட்டத்தட்ட இருக்கிறது. மற்ற முக்கியமான 2 கட்சிகள் தமிழ்நாட்டில் அதெல்லாம் குறைந்து விட்டது. அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது. அதுபோல் மற்ற மாநிலங்கள் 5 மாநிலங்களில் 4 மாநிலங்களில் சிலருக்கு பெரும்பான்மை இருக்கிறது, சிலருக்கு இல்லை. அதனால் கொஞ்சம் நேரத்தில் இழுபறி இருக்கும். ஆட்சி மாற்றம் எல்லா இடத்துலையுமே வந்துவிடும். அது ஒரு விஷயம். இதில் தமிழ்நாட்டில் தான் இந்த இளைஞர்கள் யாரெல்லாம் இப்போ 18 வயசு கடந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களது ஒரு கட்சிக்கு, புதுசாக வந்த கட்சிக்கு எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு ஒரு 100க்கு மேலே அவங்களுக்கு ஓட்டு கிடச்சிருக்கு. எல்லாம் இவங்க வந்துடுறதுனால தான். இல்லைன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பே கிடச்சிருக்காது. எல்லாருமே நடிகராக இருந்தாலும் அவருக்கு ஒரு மாஸ் சப்போர்ட்டு கிடச்சிருக்கு நடிகர் என்பதால். ஒரு காலத்தில் எம்ஜிஆருக்கு இருந்தது. அதுபோல் விஜயகாந்துக்கு ஒரு காலத்தில் நல்ல மதிப்பு இருந்தது. அரசியலில் இதெல்லாம் சகஜம். நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை. இதெல்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். மாறிக்கிட்டு தான் மாற்றம் வேணும். மாற்றம் வந்து தான் தீரும். இதில் நிரந்தரமாக இவர்கள் இருப்பார்கள் என்று இல்லை. நேற்று இருந்தவர் இன்று இல்லை, இன்று இருப்பவர் நாளை இல்லை. இந்த மாற்றத்தை புரிந்து கொள்வார்கள் நிச்சயமாக அரசியல்வாதிகள். ஏனென்றால் இது மாறிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் மாறிக்கொண்டே இருக்கும். இப்படி பல கட்சிகள் வந்திருக்கன, பல கட்சிகள் மறைந்து விட்டன, பல கட்சிகள் உடைந்து போய்விட்டன. இதெல்லாம் நாம் வாழ்க்கையில் பார்க்கிறோம். அதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ஆட்சி வரும், ஆட்சி மாறும், கட்சிகள் வரும், கட்சிகள் அழிந்து போகும். இதெல்லாம் சகஜமானது தான். நிலையாக சில கட்சிகள் மட்டும் நிற்கும். அது தொடர்ந்து ஆட்சியை தக்க வைக்கும்.